ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்த இந்திய அணி இதை பண்ணால் மட்டும் போதும். கண்டிப்பாக மூன்றாவது டெஸ்ட் போட்டி மட்டும் இல்லை, இந்த தொடரையும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஷெயின் வாட்சன் அவர் இந்த டெஸ்ட் போட்டி குறித்து என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சமீபத்தில் ஒரு பத்திரிகை சந்திப்பில் சந்தித்தார் ஷெயின் வாட்சன். அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த தொடர் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். நான் விளையாடும் போது இந்த தொடர் ரொம்ப விரும்பி விளையாடுவேன். அதுபோல் தான் இப்பயும் போயிட்டுருக்கு. முதல் மேட்ச்சு இந்தியா வின் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச்சு ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. இந்தியா பண்ணுற சின்ன தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேட்டிங் தான் கொஞ்சம் சொதப்புறாங்க. கண்டிப்பாக அவங்க பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த சீரீஸ் வென்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ரோஹித் சர்மா ஏன் தான் அவர் கேம் ஆடினாலே போதும். அவர் கேம் என்ன அதிரடியாக ஆடுது, அந்த அதிரடியாக ஆடினாலே அவருக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அவரும் இந்தமாரி வச்சு ஆடணும், ரொம்ப நேரம் ஆடணும்னு நினைக்கிறார். அதனால தான் அவர் விக்கெட் போயிடுது. அவர் கேம் அவர் ஆடினா கண்டிப்பாக இந்தியா அணி ஜெயிக்கும். அதே போல் ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் ஒரு 5 ஓவரில் பட்டு விக்கெட் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக திணறிடுவாங்க. அதுதான் நான் இந்திய அணி கொடுக்குற அறிகுறி. சீக்கிரமே ஓப்பனிங் விக்கெட் பிரித்தாலே போதும், ஆஸ்திரேலியா அணி சுயன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே ஆதரவாக ஒரு டிப்ஸ் மாரி கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, குரோஷியில் ஃபஸ்ட்டே விக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஓப்பனிங் விக்கெட்டு ஆஸ்திரேலியா அப்படியே எப்படி சுருண்டுருவாங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம், ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படி தாங்க நடந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கே கவாஜா விக்கெட்டு, ஓப்பனிங் விக்கெட்டு பட்டுன்னு எடுக்க லபிஷானெல்லாம் எடுக்க அப்படியே விக்கெட் வீழ்ந்துனேச்சு. அதுதான் அவர் எப்படி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயருக்கு தான் தெரியும் ஆஸ்திரேலியா அணியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அவரே இந்திய அணிக்கு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் இந்திய அணிக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்து ஒரு அறிகுறை சொல்லியிருக்காரு. அது இந்திய அணி எடுத்துக்கினா ஓகேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் விக்கெட் எடுத்தால் தான் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும். இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு விக்கெட் வியூன்னு பார்த்துங்க, மழையே பெஞ்சிச்சு. பட் 28க்கு 0 தான் இருக்காங்க. இன்னும் கவாஜா எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. அதனால் சீக்கிரமாக விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் ஆஸ்திரேலியாவை கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும்னு ஷெயின் வாட்சன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுதான் உண்மை. இப்போது இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரொம்ப சொதப்பலாக இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு மூன்றுலேயும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. போலிங் எடுத்துக்கங்க, ஸ்டாக்கு, பேட் கமென்ஸு, ஹேசல்வுட், போலாண்ட் வேறு போயிட்டார். அதுக்கு ஹேசல்வுட் வந்திருக்காரு. ஹேசல்வுட், நார்தன் லயன், மிச்சல் மார்ஷ் பார்ட் டைமாக போகிறதுக்கு மிச்சல் மார்ஷ் இருக்கார். நம்ம இந்திய அணி போலிங் நல்லா இருக்குது, பட் பேட்டிங் சுத்த வேஸ்ட். ஆனால் ஆஸ்திரேலியா பேட்டிங் எடுத்து பார்த்துங்க, லபிஷ்னே இருக்கார், ட்ராவஸ் ஹெட் இருக்கார், ஸ்டீவன் ஸ்மித் ஃபார்முக்கு வரல, கவாஜா இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் ஆடுவார், பேட் கமஸ் ஓரலுக்கு ஆடுறாரு. பேட்டிங் டெப்த்து நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பேட்டிங் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் இந்த சீரீஸை வின் பண்ணலாம். அந்த எப்படி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போய்ட்டு கோப்பை வின் பண்ணலாம். அதுதான் நம்ம வாட்சன் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த ஆஸ்திரேலியா சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.